வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கோபி அண்ணா, ஜேஎஸ்கே கோபி அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசும்போது சொன்னார், அம்மா ஒருத்தவங்க கனடால இருந்து உங்களோட நம்பர் கேட்டுட்டு இருக்காங்க, கொடுக்குறேன், அவங்க ஏதோ வேல் செய்யணும்னாங்கம்மா அப்படின்னாரு. ஸோ அப்படி வந்தது தான் இந்த வேல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் அண்ணா கொடுங்க, அண்ணா என்னோட நம்பரே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சுதா அப்படின்றவங்க என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வஜ்ரவேல் கேட்டாங்க. வஜ்ரவேல் எனக்கு பித்தளையில் முதல்ல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு படம் அனுப்பி எனக்கு இதை மாதிரி சேவல் கொடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்டப்போ இது ரெகுலராக ரெடிமேடில் வரக்கூடிய இதில் வர்ற மாதிரி கிடையாதுமா, இது செய்யணும், நீங்கள் கேட்குற மாதிரி இன்னும் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதை பஞ்சலோகத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸாக ஆரம்பித்தோம். அவங்களுக்காக முதல்ல பித்தளையில் வேலும் சேவல் கொடியும் வர வச்சு காமிச்சோம். ஆனால் அவங்களுக்கு அது திருப்தியாக இல்லை. அதனால் ஓகே, அப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே பண்ணிடலாம், இது கொஞ்சம் டைமும் எடுக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த வேலையை எடுத்தோம். அவங்க அட்வான்ஸ் பே பண்ணாங்க. உடனே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அவங்க 2 செட்டு செய்ய சொன்னாங்க. அதாவது வஜ்ரவேலும் சேவல் கொடியும் 2 செட்டு செய்ய சொன்னாங்க. ஒன்று கரெக்டாக 25 இன்ச்சு இருக்கணும், இன்னொரு செட்டு 30 இன்ச்சு இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய பிராம்ப்டனில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் இந்த வஜ்ரவேலும் சேவல் கொடியும் போகுது. வஜ்ரவேல் முருகருக்கு அதுவும் திருத்தணி முருகர் கையில் வஜ்ரவேல் தான் வச்சிருப்பாரு, வேற எதுவுமே இருக்காது. இந்த வஜ்ரவேல் அப்படின்றது ஞான வேல்னு சொல்லுவாங்க, புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய வேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானத்தை தரக்கூடிய வேலுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருத்தணியில் சுவாமி போய் அமைதியாக உக்காந்துடுறாரு முருகப்பெருமான். ஸோ அந்த வேல் எங்களுக்கு செஞ்சு வேணும்னு நாங்கள். இன்னொன்று வஜ்ரவேலுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா உறுதியானதுன்னு அர்த்தம். வேற எந்த இதாலையும் இதை அழிக்க முடியாது அப்படின்றது தான் இந்த வஜ்ரவேலோட அர்த்தம். அப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப அழகா இந்த வேலும் உருவாச்சு. அவங்க அதுக்காக கொஞ்சம் டைமு நாங்கள் எடுத்து தான் பண்ணோன்னாலும் அதுக்காக அவங்களுமே பொறுமையாக இருந்தாங்க. இந்த வேலுலையும் சரி சேவல் கொடியிலையும் சரி அவ்வளோ அழகான வேலை பார்த்த உடனே எங்களுக்கே திருப்தியாக இருந்துச்சு. அவங்களையும் ஃபோன் பண்ணி அந்த வார்த்தை தான் சொன்னேன், பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு கரெக்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக எடுப்பாக வந்திருக்கு. அந்த சேவல் கொடியில் இன்னுமே சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஒர்க்கு, அது சைடில் வச்சுருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும், சேவல் கொடியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி அருகோணம் போட்டு அதுலேயுமே ஓம் வச்சு அவ்வளோ அழகாக நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த முருகரோட வஜ்ரவேலும் சேவர் கொடியும் தைப்பூசத்துக்கு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சாத்துறாங்க. அது எங்களுக்குமே அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த சுதாவுக்கும் அண்ணா மூலமாக தான் அவங்க அறிமுகமானாங்க. ஜேஎஸ்கே கோபி அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தைப்பூசத்துக்கு நம்ம விளக்கு கடையிலிருந்து கனடாவுக்கு வஜ்ரவேலும் சேவல் கொடியும் போகிறது. இது பஞ்சலோகத்தில் பண்ணதுனால நல்லா ஹெவியாகவும் கலை வேலைப்பாடோட அழகாகவும் வந்திருக்கு. இது அவங்களுடைய வேண்டுதலுக்கு முருகப்பெருமானே இறங்கி அழகாக வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் சுதா, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து இதை வாங்கினீங்க. தினம் ரிமைண்டர், அந்த தைப்பூசம் நெருங்க தினம் ரிமைண்டர் கொடுத்து அதை கேட்டு அவ்வளோ அக்கறையாக ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பொறுமையாகவும் இருந்தீங்க. ஏன்னா எப்போதுமே பஞ்சலோகத்தை பொறுத்த மட்டும் அது கை வேலை, ஒரு மனுஷன்தான் பண்ணுறாங்கன்றதுனால கண்டிப்பாக அதுக்கான டைம் எடுக்கும். இந்த நகாஸ் ஒர்க்கு எல்லாமே முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இது பத்திரமா தைப்பூசத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.